நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பூரா உலகத்தில் காட்டுறதா இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான நோக்கம். சரி, இன்னைக்கு யாரெல்லாம் ஜூனியர் சேனல் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இதுக்கு மேலே நம்ம பைக்கு போகிற மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் சாம்பியன் என்ன பண்ண போறாரு தெரியுமா? பைக் ஓட்ட போறாரு. அவர் பேரு கருமூர்த்தி. என் பேர் கருமூர்த்தி. எனக்கு 7 வயசு ஆகுது. நான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் டான்ஸ் பண்ணுறேன். 12 இயர்ஸில் நான் MotoGP சாம்பியன் ஓட்ட போகிறேன். அதுக்காக ட்ரைனிங்காக இருக்குது. 4 வயசு இருக்கேன். இப்போ நான் வீலி, ஸ்டாஃபி, ஃப்ளாமிங்கோ, சைட் ஸ்கெட்சிங், சர்க்கிள், ஒன் leg up, ஒன் leg out அதெல்லாம் பண்ணுவேன். ஃபாதர் அண்ட் ட்ரைனர். நான் ரேசிங் ட்ரைனர்ஸ்னால கருணும் அதை பார்த்து ஈஸியாக பிடிச்சிருந்தாரு. இப்போ இது ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் MotoGP இன்வைட். இப்போ ரீசெண்டாக கிறிஸ் இப்போ வேர்ல்டு சாம்பியனோட இப்போ லாஸ்ட் வீக் தான் பண்ணார். ஸ்டன் ஷோ சென்னையில் பண்ணார். இது ஃபர்ஸ்ட் கிட் who's going to go to MotoGP from India. I'm very happy for that. He does all stunts. எல்லா ஸ்டன்ட்ஸும் பெரியவங்க என்ன ஸ்டன்ட்ஸ் பண்ணுவாங்களோ சேம் ஸ்டன்ட்ஸ் கருணும் பண்ணுவார். ஆக்சுவலாக ரேசிங் தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். ஸ்டன்ட்ஸ் நான் ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருந்ததுனால அண்ட் அதை பார்த்து அவனே பண்ண ஆரம்பித்தான். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பிக்கிட்டோம். இது பார்த்து யாரும் டோன்ட் இமிடியேட் திங்ஸ் பிகாஸ் வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் பேசிக்லி. அதனால் டோன்ட் ட்ரை டு இமிடியேட். இந்த பைக் ஓட்டுற சாம்பியனுக்கு வயசு 7 தான். இவர் 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு 3ஆம் கிளாஸ்லேயே பைக் ஓட்ட தெரியும். ஆனால் இந்த சாம்பியன் பண்ணுற விஷயம் பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு ஆசை வந்துருக்குங்க. வாங்க வாங்க பார்க்கலாம்.
இவர் கண்டிப்பாக வந்து மோட்டோ ஜிபி எல்லாத்துக்கும் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியனில் வந்து ஃபர்ஸ்ட் கிக் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான். ஃபர்ஸ்ட் கிக்கில் வந்து ரேசிங் சர்க்யூட்டில் ஓட்டுற ஆள் யாருமே சென்ஸ் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து இவங்க வந்து ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு பேர் அண்ட் விஷயம் ஆல்சோ.